ஒரு பகல் உலகியெல்லாம் உதரத்துள் பொதித்து அருமறைக்கும் உணர்வு அறிய அவனை அந்த கருமுகில் மேனி அழகனை அந்த கோசலை திருவுற பயந்தனள் என்று கம்பநாட்டாழ்வார் சொல்லுவார். அதுபோல அங்கே காசியம்பதிக்கு அருகாமையிலே பீகார் மாநிலத்திலே பைசாபாத் அந்த மாவட்டத்திலே நர்தாரா என்று சொல்லுகின்ற நல்ல அருமையான இயற்கை சூழல் நிறைந்த கிராமம். அந்த கிராமத்தில் தான் 1918 சத்குருநாதர் யோகிராம் சுரத்குமார் கங்கைக்கரை தீரம் அங்கு தோன்றினார். சிறு வயதிலே அந்த கங்கையை பரிக்கிரமா செய்து வருவார்கள். கங்கையை சாதுக்கள், சன்னியாசிகள் இவர்களெல்லாம் ஆயிரக்கணக்கான பேர்கள் கங்கையை சுற்றி வலம் வருவார்கள். கங்கையினுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்து சுற்றி வலம் வருவார்கள். அதை கங்கை பரிக்கிரமா என்று சொல்வார்கள். அப்படி கங்கை பரிக்கிரமா செய்து அங்கு வருகின்ற அந்த சாதுக்கள், சன்னியாசிகள் அவர்களோடு நங்குருநாத யோகிராம் சுரத்குமார் சிறு வயதிலே அங்கு சென்று அவர்களுக்கு சிசுசை செய்வதற்கும் அவர்களுக்கு தொண்டு செய்வதற்கும் அவர்களுக்கு வேண்டிய பொருளை எடுத்துக்கொண்டு வீட்டில் இருந்து கொடுப்பார். மற்றும் இடத்தில் இருந்து அவர்கள் ஏவலுக்கு ஏற்ப அப்படி செய்வார். அது மாதிரி சத்சங்கம் அவருக்கு கிடைத்தது. சத்சங்கம் ரொம்ப முக்கியம். நமக்கெல்லாம் சத்சங்கம் இங்கு மேட்டுப்பாளையத்திலே இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை வைத்து வீடுகள் தோறும் சத்சங்கம் என்று சொல்லுகின்ற அந்த நிலை எப்படிப்பட்டது தெரியுமா? அது பெரிய ஒரு நீர்நிலையை அங்கு மேலே பறந்திருக்கின்ற ஆகாச தாமரை முற்றிலுமாக அதை மூடிக்கொண்டிருக்கிற தருணத்தில் அந்த இடத்திலே கொஞ்சம் ஒரு கல்லை போட்டு அல்லது கொஞ்சம் தெளிவை ஏற்படுத்தி அந்த ஆகாச தாமரையை அப்புறப்படுத்துவது போல நம்முடைய வீடுகளிலே சத்சங்கம் நமக்கு அந்த நேரத்திலே அந்த நாள் தொடங்கி நம்முடைய ஞானக்கண் என்று சொல்லுகின்ற 3வது கண் திறக்கப்படுகிறது. அது மாதிரி சத்சங்கம் நம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சத்சங்கம் 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 அது உங்களுக்கு வரலாறு நிறைய சொல்லும். என்ன பிரகலாதனுக்கு அவர் கற்பத்திலே இருக்கின்ற பொழுது நாரதனுடைய சத்சங்கம் இல்லையா? இப்படி ஏராளமான உதாரணங்கள். எல்லோருக்கும் சத்சங்கத்தினால் விடுதலை. அப்படி சத்சங்கம் நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் அது கிடைத்தற்கு அரியது. அந்த சத்சங்கம் பகவானுடைய தொடர்பு. இங்கு பகவான் திருவுருவப்படத்தினை வைத்து பகவானுடைய திருமேனியை இங்கே வைத்து நாம் இங்கு இந்த பிரசன்னத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் பகவான் எல்லா இடங்களிலும், அதாவது முதலிலே சொல்லிவிட்டோம், அவர் ஒரு அவதார புருஷர், யாண்டும் இருக்கிறார், எல்லா இடங்களிலும் இருக்கிறார், நீக்கமர நிறைந்திருக்கிறார். எங்கெங்கு இருந்து நினைத்தாலும் அந்த க்ஷணமே அந்த நாமத்தை சொன்ன மாத்திரத்திலே என் தந்தை உதவி செய்வார் என்று சொல்வார். தந்தை என்று சொல்லி தன்னை சொல்லிக் கொள்ளாமல் அப்படி சொல்லுவார். தந்தை வேறு அவர் வேறு அல்ல. அது மாதிரி அருள்பாலிப்பவர். ஒரு 18 வயது இந்த பருவத்திலே அவர் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்ற பொழுது அந்த காசி விஸ்வநாதர் அந்த பெரும்பிளம்பாக ஒளி கொடுத்து இவரை முழுமையாக ஆட்கொண்டார். அது மாதிரி படிப்படியாக எப்படி கண்ண பரமாத்மாவுடைய வாழ்நாளிலே அவர் ஒவ்வொரு நிலையை கடந்து வந்தாரோ அதுபோல சத்குருநாதர் இந்த உலக வாழ்வுக்காக நம்முடைய துயரை துடைப்பதற்காக அப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் மேம்படுத்தினார். எத்தனையோ பக்தர்கள் பகவானுடைய அருளை பெற்று ஆனந்த நிலையிலே இருக்கிறார்கள். வெளிநாடுகளிலே இன்று ஏராளமான குருநாதருடைய சத்சங்கம் பரவிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய தமிழகத்திலே 30க்கும் மேற்பட்ட ஆலயங்கள் பகவானுக்கு இருக்கிறது. எதற்காக இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால் பகவானால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் இருக்கிறதோ அதுபோல இந்த பிச்சைக்காரனுக்கும் பிற்காலத்திலே காவியங்கள் வரும், பெரிய இதிகாசங்கள் வரும், அப்படி சொல்லி இருக்கிறார்கள். அந்த நிலையிலே நம் குருநாதர் நம்முடைய துயரை துடைப்பதற்காக ஒரு சமயம் ஒன்றிரண்டு உதாரணம், ஆனால் அவருடைய அந்த அந்த தர்ம அந்த உயர்ந்த நிலையை நாம் சொல்ல முடியாது. 1000 இறைவனுடைய பெருமை யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
நாம் எல்லாம் சிற்றறை உடையவர்கள். பகவான் பேரருள் அல்லவா, அவர் சொல்லுக்கும் அடங்கார் இல்லையா, தோத்திரத்திற்கும் அடங்கார், அவர் சாத்திரத்திற்கும் அடங்கார், எதற்கும் அடங்கார், வேதங்களுக்கும் எட்டாத வேத முதல்வன் என்று பகவானை சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட பரம்பொருளாகிய யோகிராம் சிவகுமார் சத்குருநாதருடைய பெருமைகளை நாம் ஒன்றோ இரண்டோ என்று சொல்ல முடியாது. ஆயிரம் 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 அப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் பெற்றிருக்கின்ற பக்தர்கள் ஏராளம் இருக்கின்றார்கள். நம்முடைய வாழ்விலே ஒரு 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 செய்தியை சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்விலே ஒரு சமயம் நம்முடைய வீட்டு அம்மாவுக்கு வேலை கிடைக்காமல் பல இன்டர்வியூ போய் அவர்களுக்கெல்லாம் வேலை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே எல்லாம் சலித்து போய்விட்டார்கள். ஒரு முறை சென்னையிலே, அந்த சுருக்கமாக சொல்லுகிறேன், சென்னையிலே அந்த இன்டர்வியூ நிகழ்ச்சி நடந்தது. அதற்காக போய் ஒரு உறவுக்காரர் வீட்டிலே முந்தைய நாள் தங்கி இருந்தோம். அப்பொழுது பகவான் கனவில் வந்தார். இதெல்லாம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இல்லாவிட்டால் கூட ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறோம். கனவில் பகவான் வந்தார். கனவில் வந்தால் கடவுளை நீங்கள் கனவிலே சிலருக்கு பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும், பெரிய ஆனந்தமாக இருக்கும் இல்லையா? அதுபோல பெரிய ஆனந்தமாக இருந்தது. காலையில் எழுந்தவுடனே நம்முடைய துணைவியாரிடம் சொன்னேன், உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். என்ன, அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லை, நம்பிக்கை வராது. எத்தனையோ இன்டர்வியூகள் வைத்திருக்கிறார்கள், ஏராளமான பணங்களை கொடுப்பார்கள், கட்சிக்காரர்களுக்கு முதலிடம் கொடுப்பார்கள். அதுவும் அன்றைக்கு முந்தைய நாள் எழுதி வைத்து நடக்கிறது என்று பார்க்க போயிருந்த நேரத்திலே எல்லாம் அப்படியே அந்த கருப்பு சிவப்பு அந்த அதெல்லாம் கட்டிக்கிட்டு அங்கே நிறைய பேர் இருக்கார்கள். இங்கே இப்போது ஒருவரை பார்க்க முடியாது, போங்கள், நாங்கள் இடத்தை போய் பார்த்திருந்தால் அடுத்த நாள் லெகுவாக போகலாம் அல்லவா, அதற்காக போயிருந்தோம். அப்படி அவருடைய அந்த இடமாக இருந்தது. அதனால் யாருக்கும் நம்பிக்கை வராது. நான் சொன்ன பொழுது ஏளனமாக சிரித்து விட்டு, இப்படி சொல்கிறீர்களே, அதெல்லாம் எத்தனையோ இன்டர்வியூ அட்டன் பண்ணியாச்சு, கிடைக்காது அப்படி என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் நமக்கு ஒரு உள்ளத்திலே ஒரு உணர்வு, சுவாமி பகவான் வந்திருக்கிறார், அதனால் கிடைக்கும் அப்படி. அங்கு இன்டர்வியூக்கு போன நேரத்திலே நம்முடைய வீட்டு அம்மாவை அழைத்து அங்கு 3 பேர் இன்டர்வியூக்கு இருக்கிறார்கள். நீங்கள் வரலாறு படித்திருக்கிறீர்கள், அப்போ வரலாறு சம்பந்தமாக கேட்க வேண்டும் அல்லவா? இவர்கள் எத்தனையோ படிப்புகளை படித்து எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தயாராக போய் வரலாறு படித்திருக்கிறீர்கள். சின்ன குழந்தைகளுக்கான வேலை வாய்ப்பு தான் இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் பாடம் நன்றாக எடுப்பீர்களா? ஆமாம், நான் பாடுறேன். அப்போ போக, இதுதான் கேள்வி. போகலாம். அப்போ அந்த நம்பிக்கை பிறகு வருமா? இது ஏதோ கண்துடை போட்டு வேறு ஆட்களை எடுத்து வைத்துக் கொண்டு ஒரு ரெக்கார்டு செய்ய வேண்டும் அல்லவா, அதற்காக ஒரு கண்துடை போட்டு என்று நம்பிக்கை. ஆனால் பாருங்கள், அடுத்த மாதத்திலே எங்களுடைய சொந்த ஊர் கிராமத்துக்கு பக்கத்திலே அப்பாயின்மெண்ட். எவ்வளவு அந்த ஒரு மாதத்துக்கு